பயன்பாடுகளை நாம் முறையாக அறிந்து கொண்டு அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு சிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புதர்ச்செடி வகை தாவரம். அகேஷியா பின்னேட்டா அப்படின்னு சொல்கிறது அதோடைய தாவரவியல் பெயர். ரொம்ப அழகாக ஊதா நிறமான அல்லது ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அல்லது சிகப்பு நிறமான கொத்து பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதர்ச்செடி வகை தாவரம் சொல்லலாம். அகேஷியா பின்னேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பெயர் கொண்டிருக்கக்கூடிய தாவரம் பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு அழகுக்காக வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆந்திர மாநிலத்தில், தெலுங்கானாவில், பெங்களூரில், அதே போல் கேரளாவில், நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பக்கம்லாம் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் இது. இதோடைய மரப்பட்டைகள் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். காட்டு சிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இதோடைய மூலிகை பெயர். இந்த காட்டு சிகையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக லிச்சன் பிளானஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தோல் நோய் கால்களில், தொடைப்பகுதிகளில், கைகளில், இடுப்பு பகுதிகளில், உடல் பகுதிகளில், ஏன் நாக்கில் கூட வட்டமாக ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகளை நம்ம பார்க்க முடியும். வட்டமாக ஏற்படக்கூடிய இந்த புள்ளிகள் அப்படிங்கிறது கடுமையான அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையுடையதாக இருக்கலாம். கடுமையான அரிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நாள் முழுவதும் அரிப்புகள் இருந்து மிக கடுமையான தோள்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத இதை பார்க்கலாம். இந்த காட்டு சிகை இந்த மாதிரி ஏற்படக்கூடிய லிச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். இந்த லிச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும்போது நாக்கில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகள் கூட பாதிக்கப்பட்டு சுவையற்ற ஒரு நிலைமைக்கு போவதை கூட நம்ம பார்க்க முடியும். காட்டு சிகையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையுடைய சூரணம் ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து கொள்ள வேண்டும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி 3 வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 3 அல்லது 6 மாத காலம் தொடர்ந்து உபயோகப்படுத்தினாலே இந்த லிச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலில் குறையிறத பார்க்கலாம். குறிப்பாக லிச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட தோல் நோயுடைய அரிப்புகள் குறையிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு சோரியாசிஸ்ன்னு சொல்லுகின்ற தோல் நோய். சோரியாசிஸ் நோய் தெரியாதவர்களே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உடலில் பரவுகின்ற, தலையில் பொடுகாக ஆரம்பிக்கக்கூடிய தோல் நோய் தலையிலிருந்து உடல் முழுவதும் பரப்பி சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோயாக மாறி வரதை நம்ம பார்க்க முடிகிறது. துரதிர்ஷ்டவசமாக நிறைய இளம் பெண்கள் இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த நோயை குணப்படுத்துவதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோரியாசிஸ் நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் முட்டு வலிகளை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளாக இருக்கிறது. முட்டு வலிகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் சோரியாசிஸ் நோயை அதிகரிக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கிறது. ஸோ இதில் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காட்டு சிகையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் சோரியாசிஸ் நோயையும் குறைக்க உதவுகிறது. அதே நேரத்தில் அதனால் ஏற்படுகின்ற சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நோயையும் குறைக்க உதவுகிறத நம்ம பார்க்குறோம். 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு இந்த காட்டு சிகையுடைய வேர்பட்டையை போட வேண்டும். மரப்பட்டை அல்ல, வேர்பட்டை. இந்த வேர்பட்டையை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டர் அளவுக்கு குறைய வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய கஷாயத்தை 3 வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளணும். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக சோரியாசிஸ் நோயும் குறைவதை பார்க்க முடியும். சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறைந்து போகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, சிக்கன்குனியா காய்ச்சலால் ஏற்படுகின்ற மூட்டு வலிகள், இதெல்லாம் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வலிகளை குறைப்பதற்கு, இந்த நோயை குணமாக்குவதற்கு ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்வு இருக்கிறது, வேறு எந்த மருத்துவ முறையிலும் இதற்கு தீர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் நிறைய பேருடைய மனதில் விதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
அந்த மாதிரி ஏற்படும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கே வழி தெரியாமலும் திண்டாடுகிறார்கள். சிக்கன்குனியா சம்பந்தப்பட்ட மூட்டு வலிகளாக இருந்தாலும் சரி, அதே போல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டையுமே குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்து இந்த காட்டு சிகையிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல், பஞ்சாங்க சாம்பல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மரப்பட்டை, வேர்பட்டை, இலை, அதிலிருந்து எடுக்கக்கூடிய காய் அல்லது பூ அல்லது விதை, இதை எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து சம அளவு எடுத்து நன்றாக வெயிலில் முதல்ல உலர்த்த வேண்டும். உலர்ந்த பொருட்களை ஒரு மிகப்பெரிய சட்டியில் இட்டு மேலே மூடி சீலை செய்து அதை குக்குடபுடம் சொல்லுவோம். அதாவது ஒரு கோழியுடைய உயரத்திற்கு ஏற்றாற்போல் விராட்டிகளை அடுக்கி அதை எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல். இந்த சாம்பலை 1 கிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை சுத்தமான பசு நெய்யில் கலந்தோ அல்லது சிறிதளவு பசு பாலில் செய்த மோரில் கலந்தோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் எடுக்க ஆரம்பித்தாலே உடலில் இருக்கக்கூடிய அந்த மூட்டு வலிகள் எல்லாமே குறைந்து உடல் நன்றாக நார்மலுக்கு வரதை பார்க்க முடியும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு ருமட்டாய்டு ஃபேக்டர்ஸ் மற்றும் சிஆர்பி சொல்லப்பட்ட காரணிகளை ஒரு பரிசோதனை செய்து கொண்டு 3 மாதத்திற்கு பிறகு மீண்டும் பரிசோதனை செய்து பார்த்தாலே அதில் இருக்கக்கூடிய அந்த வலிகளை உண்டாக்கக்கூடிய காரணிகளில் ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆங்கலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கழுத்து வலி ஏற்படுறதை பார்க்குறோம். இந்த கழுத்து வலிகள் ஏற்படும் போது பெரும்பாலும் ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தேவை இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த காட்டு சிகையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அதை சிறிதளவு சுத்தமான நல்லெண்ணெயில் கலந்து சூடு செய்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் வெளிப்புறமாகவே தடவி வந்தாலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த காட்டு சிகையை பொறுத்தவரையிலும் அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரமாக இருந்தாலும் லிச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட தோல் நோய்களுக்கும், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், சிக்கன்குனியா காய்ச்சலால் ஏற்படுகின்ற முட்டு வலிகளுக்கும், அதே போல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட மூட்டு வலிகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் பல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்க வேண்டும், தீய நிகழ்வுகளை நாம் எவ்வாறு தட்டி கேட்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே இன்றைக்கும் பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நவம்பர் 6ஆம் தேதி ரேஷன் கடைகளின் முன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகம் முழுக்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது. முக்கியமாக ரேஷன் கடைகளில் சர்க்கரை விலை உயர்வை கண்டித்து, ரேஷன் கடைகளில் உரிய முறையில் பொருள்கள் கிடைக்காதையொட்டி மக்களினுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கண்டன போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு இந்த சர்க்கரை விலை உயர்வு என்பது எவ்வளவு பெரிய ஒரு சுமையாக, அதாவது பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய இந்த சர்க்கரையினுடைய விலையை 13 ரூபாய் 50 காசிலிருந்து 25 ரூபாயாக உயர்த்தி இருப்பது கிட்டத்தட்ட ஒரு 100% விலை உயர்வது. அப்படியே 2 மடங்காக உயர்த்தியிருப்பது என்பது அடித்தட்டு மக்களினுடைய வயிற்றில் நேரடியாக அடிக்கிற ஒரு செயல் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால் சர்க்கரை என்பது ஒரு உயிராதாரமான தேவை. முக்கியமாக குழந்தைகளுக்கு அவர்களுக்கு அவருடைய பாலுடன் சேர்த்து கொடுப்பதற்கான ஒரு அடிப்படை தேவை இந்த சர்க்கரை. அதே போல் மக்களுடைய காஃபி, தேநீர் போன்ற எல்லா விஷயங்களுக்கும் எளிய மக்களினுடைய உணவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது சர்க்கரை. நிச்சயமாக வெளிச்சந்தையில் அவ்வளோ விலை கொடுத்து 40-45 ரூபாய் விலை கொடுத்து ஏழை மக்களால் சர்க்கரையை வாங்கி பயன்படுத்த முடியுமா? இன்றைக்கு ரேஷன் கடைகளின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி அட்டைதாரர்களுக்கு மாதம் 2 கிலோ சர்க்கரை வீதம் வழங்கப்பட்டு வந்தது. 13 ரூபாய் 50 காசு விலையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த அந்த சர்க்கரை என்பது இன்றைக்கு மிக அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாக, அதுவும் ஒரு ஏழை மக்களினுடைய அடித்தட்டு மக்களினுடைய அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக அது இருந்தது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். ஆனால் பொது விநியோக திட்டத்தையே ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படுகிற மத்திய அரசு
அதற்கு துணையாக நிற்கிற மாநில அரசு இரண்டும் சேர்ந்து கொண்டு இன்று சர்க்கரையினுடைய விலையை 100% உயர்த்தி இருக்கிறார்கள். இதை எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அல்லது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதற்கு தமிழக அரசு சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்பது, மத்திய அரசு மானிய விலையில் கொடுத்து வந்த சர்க்கரையினுடைய அளவை குறைத்து விட்டது, அதே போல் மானியத்தை குறைத்து விட்டது, அதனால் எங்களுக்கு கூடுதல் செலவு ஏற்பட்டிருக்கிறது, எனவே நாங்கள் சர்க்கரை விலையை உயர்த்த வேண்டியிருக்கிறது என்று ஒரு வர்த்தக நிறுவனம் போல பேசுகிறது. அதே போல் மத்திய அரசுடைய அந்தியோதா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் உள்ள ஒரு 19 லட்சம் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த மானிய விலையில், அதாவது 13 ரூபாய் 50 காசு விலையில் சர்க்கரை கிடைக்கும் என்றும், மற்றவர்கள் எல்லோருமே 25 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டும் என்பதும், மாநில அரசு கொண்டு வந்த ஒரு பொது விநியோக திட்டத்தை முற்றாக ஒரு சிதைக்கிற ஒரு செயல் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடிப்படை தேவைகளை இவ்வாறு சிதைப்பதன் மூலமாக, மக்களுடைய அந்த அடிப்படை பொருள்களை பிடுங்குவதன் மூலமாக ஏற்கனவே வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை மேலும் வீழ்ச்சியடைய செய்யக்கூடிய ஒரு செயல் என்பதில் நாம் தெளிவாக அந்த உண்மையை பார்க்க முடிகிறது. அதிலும் முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சமீப காலத்தில் கடுமையான விலைவாசி ஏற்றம், அதுவும் ஜிஎஸ்டி பணமதிப்பு நீக்கத்திற்கு பிறகு மக்களுடைய வாழ்க்கை தரம் என்பது ஒரு பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் படிப்படியாக பொது விநியோக திட்டத்தை மூடுவதுதான் மத்திய அரசினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இந்த இடத்தில் நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். சமீபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் அவர்கள் கூட தன்னுடைய அறிக்கையில் அதை சுட்டிக்காட்டியிருந்தார். அதாவது இதற்கு முன்பு ஆட்சி செய்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அது உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தபோது ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதை ஏற்க மறுத்தது. அதற்கு பிறகு மத்திய அமைச்சர் KV தாமஸ் அவர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிடுகிறார், நிச்சயமாக தமிழகத்தில் செயல்படுத்தப்படுகிற அந்த பொது விநியோக திட்டத்திற்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கொள்வோம், மத்திய அரசு வழங்கக்கூடிய எந்த மானியத்தையோ அல்லது தமிழக அரசிற்கு வழங்கக்கூடிய எந்த பொருளினுடைய அளவையோ நாங்கள் குறைக்க மாட்டோம் என்று ஒரு வாக்குறுதியை அன்றைக்கு மத்திய அரசு அளித்தது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்த வரைக்கும் அந்த வாக்குறுதியை காப்பாற்றியது. அதாவது மத்திய அரசு என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, அது நீட்டாக இருக்கலாம், ஜல்லிக்கட்டு விஷயமாக இருக்கலாம், அல்லது இது போன்ற உணவு பாதுகாப்பு சட்டமாக இருக்கலாம், தமிழகத்திற்கென தனி உரிமைகளை எப்பொழுதும் பெற்று வந்த ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்திருக்கிறது. ஆனால் ஜெயலலிதா அவருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு உரிமையாக தமிழகத்தினுடைய உரிமைகள் விட்டுக் கொடுக்கப்பட்டன. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த பிறகு முற்றிலுமாக ஒரு அடிமை சாசனம் எழுதப்பட்டு விட்டது. எப்படி நீட் தேர்வை அவர்கள் விட்டுக் கொடுத்தார்களோ அதே போன்றுதான் உணவு பாதுகாப்பு சட்டத்திலும் இன்று மாநிலத்தினுடைய பொது விநியோக திட்டத்தையே சிதைக்கிற இந்த செயலுக்கும் அவர்கள் துணை போயிருக்கிறார்கள். என்று கேட்டால், தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் இந்தியாவிலேயே மிக சிறந்த ஒரு பொது விநியோக திட்டம் என்பது தமிழ்நாட்டில் தான் செயல்படுகிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளே பாராட்டுகிற அளவிற்கு, அது 2 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு படியரிசி கொடுத்ததிலிருந்து தொடங்கி தாராளமாக எல்லா பொருள்களையும் மக்களுக்கு கிடைக்க செய்ததிலிருந்து, ஏழ்மையின் காரணமாக மனிதர்கள் இறக்கக்கூடாது, பட்டினியின் காரணமாக மனிதர்கள் இறக்கக்கூடாது, அதாவது தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி சொன்னானே, அத்தகைய ஒரு வாக்கின் கீழ் எந்த ஒரு மனிதரும் உணவற்று அவர் வாடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஒரு மிகச்சிறந்த ஒரு பொது விநியோக திட்டத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கியது. அது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தோடும் ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு சிறப்பான திட்டமாக செயல்பட்டு வந்த அதை இன்றைக்கு சிதைத்து மக்களின் மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை ஏற்றி வைத்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த மிகப்பெரிய மக்கள் விரோத நடவடிக்கைக்கு எதிரான இந்த போராட்டம் என்பது அது நம்முடைய பல லட்சம் மக்கள், பல கோடி மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கான போராட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தமிழக அரசிற்கு மக்களுடைய நலன்களை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது. மத்திய அரசு சொல்கிற இடங்களிலெல்லாம் கையெழுத்து போடுகிற ஒரு அடிமை அரசு என்பதை தவிர வேறு எந்த அர்த்தமும் இந்த அரசிற்கு இல்லை என்பதைத்தான் இந்த ஒரு நிகழ்வும் காட்டுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த பல வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அவற்றை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இப்பொழுது நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் CITO தொழிற்சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் திருச்செல்வம் அவர்கள்.
இன்னைக்கு கந்துவட்டி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு? கந்துவட்டினால பாதிக்கப்பட்டவங்களோட நிலை எப்படி இருக்கு? அதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையும் எடுக்காம எந்த அளவுக்கு மெத்தன போக்கோடு செயல்பட்டு இருக்கு? இப்படி பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சிஐடியு தொழிற்சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு கந்துவட்டி கொடுமை, அதாவது மக்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. மாநில அரசாங்கம் செயலற்று போன நிலையில மக்கள் பலவிதமான பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு சூழல்ல சமீபத்திய ஒரு பெரிய ஒரு தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கந்துவட்டி கொடுமை. மக்கள் இதை அவங்களுடைய இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு பெரிய பெரிய ஒரு நிலைக்கு, ஒரு மோசமான நிலைக்கு இன்னைக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். சமீபத்திய ஒரு இன்சிடென்ட், ஆட்சியர் அலுவலகம் முன்பே ஒரு குடும்பம் தீ குளித்து தற்கொலை செய்து கொண்டது. இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கிற பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் தினசரியில் கொடுக்க முடியாத கொடுமையினால ஒரு குடும்பம் தற்கொலை செய்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்காத நாளே இல்லைன்ற ஒரு சூழலில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கந்துவட்டி அப்படிங்கிறது என்ன? இதனால ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு இருக்கு? இதை கொடுக்க வரவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு? அதெல்லாம் ஏன் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படலை? இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். பொதுவாக வட்டி அப்படிங்கிறது ஒரு வணிகம் அப்படிங்கிற பார்வையில் பார்த்தாலும் கந்துவட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு பெரிய பயமுடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். கந்துவட்டி அப்படிங்கிறது என்ன சார்? முதல்ல மேடம், வட்டி தொழில் ஒரு நிறுவனப்பட்ட தொழிலாக மாறி இருக்கு. பல்லாயிரம் கோடி ரூபாய் இதில் புழக்கத்தில் இருக்கு. இது நிறுவனப்பட்ட, பதிவு செய்யப்பட்டு உரிமை பெற்ற நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இதில் தனிநபர்கள், குறிப்பாக பெரும் பணக்காரர்கள், குண்டர்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஏழை எளிய கிராமப்புற மக்களை, தொழிலாளர்களை குறிவைத்து அதிக வட்டிக்கு பணத்தை கொடுத்து அவர்களை மிரட்டி பணம் பறிக்கிற ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள், சாலை வியாபாரம் செய்யவர்கள், இதுக்கு மேலே அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய 30,000-40,000 சம்பளம் வாங்குறவர்கள் கூட இந்த வட்டியில் சிக்கிக்கொண்டு தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஆபத்து இதுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. இந்த வட்டிக்கு விடுபவர்கள் அளவுக்கு அதிகமான வட்டி தொகையை அவர்கள்ட்ட மிரட்டி வாங்குவது. அந்த சட்டத்தில் என்ன சொல்வதுன்னா, ஆர்பிஐ நிர்ணயிக்கிற இன்ட்ரெஸ்ட், பேங்குக்கு நிர்ணயிக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே ஒரு 2% கூடுதலாக வாங்கலாம். இப்போ ஆர்பிஐ ஒரு 12% வட்டி வாங்கலாம்னு சொல்வதுன்னா ஒரு 2% கூடுதலாக இவர்கள் வாங்கலாம். ஆனால் இவர்கள் இந்த 14% மேலே வாங்கிய தொகை ஒரு 50,000 வாங்குறாரு என்று சொன்னால் 2 லட்சம் 3 லட்சம் கட்டினா கூட உங்களுக்கு அசல் முடியல, உங்களுக்கு திருப்பி கட்டுன்னு மிரட்டுறது தான் இந்த கந்து வட்டின்றது ஒரு மோசமான ஒரு தொழிலாக மாறி இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இது ஏதோ ஒரு நல்ல சம்பவம் ஒரு எடுத்துக்காட்ட அந்த குடும்பமே தீப்பற்றி எறிந்த போது நம்ம மனமெல்லாம் பதறியது. தமிழ்நாட்டு அத்தனை பேருடைய மனமும் பதறியது. அது பிறகுதான் எல்லாரும் இந்த பிரச்சனை என்பது மேலோங்கி வந்திருக்கிறது. இந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் ஒன்று ஆளுங்கட்சியினராக இருக்காங்க, அவருடைய பின்பலம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு தைரியம் எங்கே வருது? பணத்தை கொடுத்தவர்கள் திருப்பி வாங்குவதற்கு காலம் நிர்ணயிக்கலாம், காலம் மீறினால் கூடுதலான வட்டி கேட்கலாம். அதை விட்டு அடியாட்களை வைத்து மிரட்டுவது, குடும்ப பெண்களை, இந்த வாங்கியவர்களுடைய குடும்ப பெண்களை ஆபாசமாக திட்டுவது, அணுகுவது. நீங்கள் தருமபுரி ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த வட்டி கொடுத்தவர் பணத்தை பெறுவதற்காக இந்த குடும்ப பெண்களை தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அந்த ஆபாச படங்கள்லாம் கூட இன்டர்நெட்டில் வெளியே அந்த குடும்பங்கள்லாம் பதறி போன நிலைமையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி ஒரு மோசமான ஒரு தொழில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிறதுன்னு சொன்னால் இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அந்த கடமையை தவறி இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இசைக்குமுத்து அதனுடைய குடும்பத்தினர் வழியாக இருக்கிறாங்கன்றதான் முதல்ல நான் பதிவு செய்கிறேன். நிச்சயமா சார். இப்போ இந்த கொடுமையினால பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது தமிழகம் முழுவதும் பரவலாக எல்லா நிலையிலையும் பணிபுரிகிற ஊழியர்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் இதை பற்றின ஒரு புரிதல் இல்லையா? எதனால் இப்போ ஒரு பூ விற்கிறவங்க, ஒரு சின்ன வீட்டு வேலை செய்கிறவங்க அப்படின்னு வரும்போது ஒரு 10,000 20,000 அப்படின்ற ஒரு பணம் வாங்குறதுக்கு கூட இந்த 10 வட்டி 15 வட்டி அப்படிங்கிற அளவுக்குலாம் போகும்போது அவங்களுக்கு ஏன் அது வாங்கும்போது தெரியறது இல்லையா? இல்லை இந்த பாதிப்பெல்லாம் தெரிஞ்சும் பரவாயில்லன்னு போறாங்களா? அவங்களால மீண்டு வர முடியாத ஒரு சூழல் ஏன் ஏற்படுது? மேடம், ஒரு கஷ்டத்துக்கு உடனடியாக பணம் கிடைக்குது. நீங்க வங்கியில் போனால் ஏகப்பட்ட நிபந்தனைகள் விதிகள் இருக்கு. அவங்க இந்த மாதிரியான கந்து வட்டிக்காரங்க கிட்ட தான் போக வேண்டிய நிலைமை உருவாகுது. ஒன்று ஹாஸ்பிட்டல் செலவோ, திருமண செலவு, இறப்பு செலவு, இப்படி அத்தியாவசிய செலவுகளுக்கு உடனடியாக கையில் இந்த பணம் புரட்ட முடியாத நிலையில் இப்படி போன்ற கந்து அநேக வட்டி வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் இவங்க போய் நிற்க வேண்டியிருக்கு. அந்த பலகீனத்தை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு
இவர்கிட்ட 10,000 20,000 கொடுத்து விட்டு 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் அவர்கள்ட்ட பறிக்கக்கூடிய நிலைமையும் இந்த வட்டி கும்பல் செய்து கொண்டு இருக்கிறது. அதில் வந்து நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டியது, தமிழ்நாடு அரசு அதனுடைய தொழில் முதலீட்டு கழகம்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்கு. அதே போன்று பார்த்தீங்கன்னா தாட்கோன்னு ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு இருக்கு. இந்த நிறுவனங்கள் இது போன்ற சாதாரண பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு எளிய வழிமுறையில் கடன் உதவி அளித்தால் இவர்கள் இது போன்ற கந்து வட்டி ஆட்கள்கிட்ட மாட்டாமல் இருக்க முடியுன்றது தான் இதில் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன் மேடம். இப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் வரும்போது இதில் எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான விஷயங்களும் இல்லாமல் கேட்குற பணத்தை கொடுக்குறாங்க, அவங்க வட்டியும் எந்த ஒரு எழுத்தும் இல்லாமல் திருப்பி அடைக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இதை எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? இவ்வளோ பைசா கொடுத்து அடைச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, வாங்குறதுக்கும் ஆதாரம். இப்போ நம்ம எல்லாமே வரையறை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், நம்ம பெரிய பெரிய பாலிசி டெசிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம கொள்கை முடிவுகளில் போயிட்டுருக்கோம், எல்லாமே வங்கி கணக்கில் கொண்டு வரணும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களும் இன்னைக்கும் அதிகரிச்சுட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு முழுமையாக சொத்துக்களே முடக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் ஏற்படுது சார். அதான் மேடம், இப்போ நாங்கள் இந்த மாதிரி கந்து வட்டி அதில் மக்கள் படக்கூடிய துயர துன்பங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு மணி லெண்டிங் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு 2003 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இது போன்ற ஒரு மோசடி கும்பல்கிட்ட அப்பாவி மக்கள் மாட்டிக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கை பொருள் எல்லாத்தையும் இழக்கிற நிலைமையை தடுப்பதற்காக கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை அமலாக்குவதற்கான எந்தவித மெக்கானிசமும் இவங்ககிட்ட இல்லை. சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அது அமலாக்கினா இந்த மாதிரியான மோசடி கும்பல்கிட்ட மக்களை பாதுகாக்க முடியும். அப்படி இல்லாத விளைவு தான் இன்றைக்கு அப்பாவி மக்கள், எழுத்து படிக்க தெரியாத பாமர மக்களை குறிவைத்து இந்த கந்து வட்டி கும்பல் ஒரு குறைந்த ஒரு பணத்தை கொடுத்து விட்டு அவருடைய சொத்தை கூட அபகரிக்கிற நிலைமைக்கு அவர்களுக்கு தைரியம் வருகிறது சொன்னால் இந்த சட்டம் முறையாக அமலாக்கான விளைவு தான். நீங்கள் இந்த சட்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 14 ஆண்டு ஆகிறது. இதுவரை அந்த சட்டத்தின் கீழே அந்த கந்து வட்டி கொடுத்து வாங்கினவரை தாக்கியதோ அல்ல அவர் தற்கொலைக்கு தூண்டியதை அவர்களை துன்புறுத்திய வழக்கில் யார் இதுவரை கைது செய்யப்படவில்லை, அவர் தண்டனை வழங்கப்படவில்லை. அப்போ இந்த சட்டம் எதுக்கு உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறாமலே இன்று வரை அந்த சட்டம் சட்டமாக ஏட்டளவில் இருந்து கொண்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மேடம். இந்த மணி லெண்டிங் ஆக்ட் பற்றியே சொல்லுங்கள் சார். இந்த சட்டம் உருவாக்கப்பட்டு 14 ஆண்டுகள் ஆயிடுச்சும் இன்னும் அதை அமலாக்கப்படலை அப்படின்னும் போது இந்த சட்டம் என்ன சொல்லுது? என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பை கடன் வாங்குபவர்களுக்கு இது உத்தரவாதம் கொடுக்குது? ஒருவர் தன்னுடைய பணத்தை வட்டிக்கு விட்டு தொழில் நடத்தக்கூடிய ஆர்வம் உள்ளவர் முதலில் அவர் இந்த லெண்டிங் ஆக்டின் கீழே அவர் தன்னுடைய நிறுவனத்தை பதிவு செய்யணும், லைசன்ஸ் பெறணும். லைசன்ஸ் பெறுவது மட்டுமல்லாமல் அதுக்கான அலுவலகம், அவர் விளம்பரம், தன்னுடைய அலுவலகத்தான விளம்பரம், வாங்குவோருடைய ரெக்கார்டு மெயின்டெனன்ஸ் இருக்கணும். இவர் எவ்வளோ தொகை கொடுக்குறாரு, அவர் எவ்வளோ செலுத்துறாரு, மீதி எவ்வளோ செலுத்த வேண்டியிருக்கிறது, அதுக்கான வண்டி என்ற விவரம் இவர் ரெக்கார்டாக வச்சுட்டு இருக்கணும். கொடுக்குற வாங்கினவரும் அவருக்கு நீங்கள் 1 லட்சம் வாங்கினீங்க, இதில் எவ்வளோ செலுத்திருக்கீங்க, அசல் எவ்வளோ போச்சு, வட்டி எவ்வளோ போச்சு, மீதி எவ்வளோ இருக்குன்ற விவரமும் அவருக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும். அந்த நடைமுறை என்பது அநேகமாக எந்த நிறுவனத்திலும் இல்லை. இப்போ நிறுவனத்திலும் இல்லாத ஒன்றும் இல்லை, தனிநபர்கள். இன்றைக்கி இந்த கந்து வட்டி என்பது நிறுவனம் ஒரு மாதிரியான அணுகுமுறை பின்பற்றுகிறது. இந்த தனிநபர்கள், அரசியல் பின்புலம் உள்ளவர்கள், ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பின்புலம் உள்ளவர்கள் இந்த கந்து வட்டியை அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தனியார் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அரசாங்கம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் கொடுக்குறாங்க, கல்வி கடன், தொழில் செய்ய கடன் கொடுக்குறாங்க. அப்படி கடன் கொடுக்கும்போது அந்த கல்வி கடன், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்வி கடன், அந்த மாணவன் படித்து முடித்து வேலைக்கு சென்ற பிறகு தான் திருப்பி செலுத்தினது அந்த விதிகள் இருக்குது. அவன் படித்து முடித்து வேலையில்லா காலத்திலேயே அவனை அந்த வாங்கிய கடனை திருப்பி செலுத்த நிர்பந்திக்கின்ற போது அந்த மாணவன் எப்படி செலுத்த முடியும்? இப்போ அதுக்கு நம்ம தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் ஏஜென்சி நியமிக்குது, வசூலிப்பதற்கு, கொடுத்த கடனை வசூலிப்பதற்கு ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் அது ஒப்பந்த அடிப்படையில் அவர்களை நியமிக்குது. இந்த வாங்கிய மாணவன் அவன் கடன் செலுத்த முடியாத நிலையில் இந்த தனியார் ஏஜென்சிகள் போய் அவனை மிரட்டி அவர்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிற ஏற்பாடு. அதில் தான் மதுரையில் டெல்லியில் என்ற ஒரு மாணவன் இறந்து போனான், தற்கொலை செய்து கொண்டான். இப்போ இப்படி வசூலிக்கின்ற இந்த ஏஜென்சிக்கு இந்த மத்திய தேசியமயமாட்ட வங்கிகள் சேவை கட்டணம் 30% கொடுக்குறது. அந்த கடன் வசூலிக்கிற தொகையில் 30%. அது இந்த கடன் வாங்கிய நபருக்கே கொடுத்தா கூட பரவாயில்ல, 30% நம்ம குறைச்சி கொடுத்து அசலை கட்டி முடிங்க, உங்களுக்கு சௌகரியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த குண்டார்களை வைத்துக்கொண்டு
இந்த வாங்கியவர்களை அடக்கி ஒடுக்கி மிரட்டி வசூலிக்கிற பணத்திற்கு சேவை கட்டணமாக 30% கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நீங்கள் வந்து ஈரோட்டில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கந்து வட்டிக்கு பணம் வாங்கியவர் திருப்பி செலுத்த முடியும்னு அவரை அழைத்து கொண்டு போய் கேரளாவில் கிட்னியை அவர் வந்து விற்று கூடும் சொல்கிற அளவுக்கு இந்த கந்து வட்டிக்காரருடைய கொடுமை தாங்க முடியாத அளவுக்கு நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் பாதிப்புகள் நம்ம பார்க்குறோம். இது அறியாமை காரணமா இந்த துன்பம் இவ்வளோ தூரம் அடையிறாங்க வாங்கினவங்க அப்படின்னு வரும்போது இதை கொடுத்தவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் நாளுக்கு நாள் பெருகி இருக்கிற இந்த சூழல்ல தமிழக அரசாங்கம் எந்த மாதிரியான அணுகுமுறையை கையாளுது? நெல்லை சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த நெல்லை சம்பவத்தில் முதலில் 3 உயிர்கள் அந்த நாளில் போனது. அந்த எசிக்கு என்பது மருத்துவமனையில் சிகிச்சை பலனை இறந்து போயிருக்கிறார். இந்த நடவடிக்கையில் காவல்துறை அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் அந்த இறந்து போன குடும்பத்தின் மீது பழி சுமத்துகிறார். அவர் வாங்கிய கடனை கட்டவில்லை, அந்த கொடுத்தவர் ஏற்கனவே புகார் தெரிவித்திருக்கிறார். இப்படின்னு ஒரு 4 உயிர் போனன்ற அந்த பரிதாபம் கூட கவலை கூட இந்த அரசாங்கத்துக்கு இல்லாமல் இறந்து போனவர்கள் மீதே பழி சுமத்தக்கூடிய நடவடிக்கை இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. இப்போது என்னன்னா அது ஒரு பெரிய சிரமம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு யார் நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வந்து முதலமைச்சர் நடத்துகிறாரா, துணை முதலமைச்சர் நடத்திட்டு இருக்காரா, யார்கிட்ட போய் முறையிடுறது, யார்கிட்ட குறைய சொல்றது, எந்த வித ஏற்பாடும் இப்போ சமீபத்தில் காலமாக இல்லாத நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு அதில் வந்து கந்து வட்டி கொடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். கந்து வட்டி நடவடிக்கை கொடுப்பவருடைய வாங்கியவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு பதிலாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் சுற்றியுள்ள நுழைவாயில்கள் மூடியிருக்காங்களா. அதான் சொல்யூஷனாக அவங்க சொல்றது. நுழைவாயில்களில் கேட்டுகளை நான் மூடிட்டோம், யாரும் வந்து உள்ள வந்து தற்கொலை பண்ணக்கூடாது, அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாதுன்ற முறையில் நாங்கள் கேட்டுகளை மூடி இருக்குன்றது தான் அரசாங்கத்தோட நிலைப்பாடாக இப்போ வந்திருக்கு மேடம். இப்போ அரசாங்கத்தோட செயல்பாடு இப்படி இருக்கு அப்படிங்கிற நிலைமையில நாளுக்கு நாள் இன்னமும் இந்த சம்பவத்தை தாண்டியும் கந்துவட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் தொடர்ச்சியா இருக்கிறத பார்க்குறோம். ஏதோ ஒரு பிரச்சனைகளால ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது, தற்கொலை செஞ்சுக்கிற ஒரு சூழல் அதிகரிச்சுட்டு இருக்கிறதான் பார்க்குறோம். இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு, இந்த மாதிரியான ஒரு வட்டிக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத சாமானிய மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? அதான் மேடம், அது வந்து அரசாங்கம் தான் அந்த வேலையை பார்க்கணும். எங்களை போன்ற தொழிற்சங்கங்களும் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு நாங்கள் சுய உதவி குழு மூலமாக அவர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்வதற்கு மூலதனத்தை உருவாக்குற முயற்சி நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அரசு அத்தகைய முயற்சிகள் எடுக்கணும். ஒரு 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 பயிற்சி பெற்ற ஒரு தொழிலாளி அவர் ஏதோ ஒரு மெக்கானிக் ஷெட்டை வைக்கிறாரு, இல்லை தெருவில் ஒரு நடைபாதையில் ஒரு வியாபாரம் பண்ணுறாருன்னா அவருக்கான எளிய முறையில் கடன் உதவி கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து அரசாங்கம் எடுக்கணும். அத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது எந்தவித பாண்டு பத்திரம் இல்லாமல், எந்தவித கண்டிஷன் இல்லாமல் அவர்களுக்கு எளிய முறையில் வட்டி குறைவான வட்டியில் கடன் கிடைச்சா இந்த மாதிரியான மக்கள் தனிநபர்கள் இந்த கந்து வட்டி விடுறவர்கள் மீட்டர் வட்டி விடுறவர்கள் நபர் சார்ந்து போகாத தடுக்க முடியுன்றது தான் சொல்ல வேண்டும் மேடம். ஓகே, இப்போ நீங்கள் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு பற்றி சொன்னீங்க. இன்னைக்கு வந்து பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள்னு பேச வரும்போது இதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சுய உதவி குழு மூலமாக பணம் சம்பாதிக்கிறவங்க கூட, கடனாக வாங்குறவங்க கூட அதையும் இந்த மாதிரியான கந்துவட்டிக்கு கொடுத்து அதுலேயும் குறிப்பாக பெண்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கு சார்? இல்லை மேடம், உண்மையில் நோக்கம் நல்ல நோக்கம். சுய உதவி குழுக்கள் பெண்களுடைய மேம்பாடு, அவருடைய தனித்த திறமை, இவர்கள் குடும்பத்துக்கு உதவி செய்கிற ஏற்பாடு என்பது நல்ல இது. உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான சுய உதவி குழுக்கள் திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது, அது பாராட்டக்கூடியது. ஆனால் அடுத்து வந்த ஆட்சிகள் அதை வந்து தொடரலை, அதை நீர்த்து போவதுடைய வேலை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த குழுக்கள் மூலமாக கைம்பெண்கள், கணவனாக கைவிடப்பட்ட பெண்கள், திருமணமாகாத பெண்கள், இவர்களெல்லாம் ஒரு தன்னுடைய சொந்த காலிலே நின்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த சுய உதவி குழுக்கள் உருவாக்கி, இதில் சில இடங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி தவறாக பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது. அது சிறு எண்ணிக்கையில் தான். அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதை வந்து பாராபட்சம் தேவையில்லை. நம்ம வந்து அப்படி தவறாக மிஸ்யூஸ் செய்யக்கூடிய குழுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஓகே, ஒரு வட்டி பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒரு குடும்பம் தற்கொலை செய்து கொள்கிற நிலைக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னாலும் இன்னும் பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. இதை வெளியில் சொல்லாமலே இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு இது பரவலாக நடந்துக்கிட்டு இருக்கு?
பெரும்பான்மை கடன் வாங்குறது ஆண்களாக தான் இருக்காங்க. ஆண்கள் வாங்கிட்டு அவருக்கு செலுத்த முடியாத இயலாத ஒரு நிலையில் அவர் எஸ்கேப் ஆகிடாரு, வீட்டை விட்டு போயிடுறாரு. மறைஞ்சு இருக்கிற போது இந்த கொடுத்தவங்க வந்து நேராக வீட்டுக்கு தான் வரான். வீட்டில் வந்து பெண்கள் தான் இருக்காங்க. அவங்கள வந்து மிரட்டுறது, தகாத வார்த்தைகளை, அந்த தெருக்கில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவங்கள வந்து அவமானப்படுத்துறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. வீட்டு பொருட்களை எடுத்துக்கிட்டு போகிறது, வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து வெளியே போடுறது, இப்படி அசிங்கப்படுத்துகிற நிலைமையை இந்த பெண்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பெண்கள், அதெல்லாம் நான் துவக்கத்தில் சொன்ன மாதிரி, இந்த பெண்கள் வந்து இதில் வந்து கந்து வட்டி வாங்கினவரும் கொடுத்தவரும் ஒரு பக்கம் இருக்கு. இதில் வந்து பெண்கள் அதிகமாக தான் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக இந்த வட்டிக்கு விட்டவர்கள் அவர்கள் பணத்துக்கு பதில் இந்த பெண்களை வந்து இச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய நிலைமைகளும் பரவலாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அந்த பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலும் இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்கிறது. அது நம்ம தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தணுன்றதான் சொல்ல வேண்டியிருக்கோம். ஓகே, இந்த மாதிரியான ஒரு வட்டி கடன் அப்படின்னு வரும்போது பல வருடங்களாக திருப்பி செலுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி கூட இதை முழுமையாக அடைக்க முடியல அப்படின்னாங்க. உண்மையிலேயே கந்து வட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் நம்மளால் அதை அடைச்சி முடிக்கவே முடியாது, மீண்டு வரவே முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அந்த எந்த அளவுக்கு உண்மை சார்? அது உண்மையோட ஒரு சம்பவம். சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒரு பெண்மணி ஒரு 50,000 ரூபாய் அவசர நிலைமைக்காக வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா கட்டியிருக்காங்க. அது அசலா வட்டியா என்ன கணக்கு தெரியாது. அவங்க வந்து மிரட்டுவான், இவங்க வந்து சம்பளம் வாங்கி கொடுத்துருவாங்க. 10,000 20,000 கொடுத்துட்டே இருப்பாங்க. அது வந்து 2.5 லட்ச ரூபா இருக்குது. அப்பவும் இன்னும் ஒரு லட்சம் நீ கட்டணும்னு மிரட்டுறேன். இந்த பிரச்சனை வந்து எங்ககிட்ட தொழிற்சங்கத்திட்ட வரும்போது நாங்கள் அந்த வட்டி கொடுத்தவரை அழைச்சி பேசும்போது அவர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வர வில்லன் மாதிரி தான் இருக்கார். கிட்டத்தட்ட 10 பேர் குண்டார்களை வச்சுக்கிட்டு ஆம்னி வேனில் வந்து ஒரு 10 பேர் குண்டர்களோட வராரு பேச்சுவார்த்தைக்கு. இப்போ நாங்கள் தொழிற்சங்க தலைவர்கள், அவர் தொழில் சார்ந்த அந்த நிலைமையில் அவர் வந்து அடியாட்களோட வராரு. வந்து நீ வந்து அவர் பேசின வேறு சென்னை பாஷையில் பேசுகிறாரு. நான் அநேக வட்டி வாங்க தெரிஞ்சு என்கிட்ட வந்தேன், காலில் விழுந்து வாங்கினல, இப்போ நான் வந்து நீ பஞ்சாயத்துக்கு உங்ககிட்ட கூட்டு வரேன் மிரட்டார். எங்கே இருக்கவே அந்த பெண்மணியை. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு வந்து இவ்வளவு வேணாம் அவ்வளோ வேணாம், கொடுத்ததுக்கு நீ ரெக்கார்டும் கிடையாது, வாங்கினதுக்கு இல்லை, நீங்கள் வந்து ஒரு 20,000 வாங்கினு இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணாங்கன்றதில்ல. அப்போ நான் 2.5 லட்ச ரூபாய் 2.5 லட்ச ரூபா கட்டியிருக்காங்க. ஒரு 25,000 2 லட்ச ரூபாய் 50,000க்கு. இப்படி நீங்கள் அதை வந்து ஒன்றே தான் நீங்கள் போயிட்டீங்கன்னா திருப்பி வர்றது கஷ்டம், மேல முடியாது நிலமை தான் இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவர் வார்டு மெம்பராக இருந்தார் அந்த காலகட்டத்தில். அப்படி வந்து ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இப்படிப்பட்ட ஏழை எளிய படிப்பறிவில்லாத மக்களை, தொழிலாளர்களை குறிவைத்து இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதில் இந்த சிறு வியாபாரிகள் எல்லாமும் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அவங்க காலம் ஃபுல்லாக கடனாளியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான ஒரு சூழலை மாற்றணும் அப்படின்னா ஒரு அரசு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை அவசியமாக எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது? ஒன்று தமிழ்நாடு பிரச்சனை இல்லை, இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. மத்திய அரசு, மாநில அரசு இது போன்ற கந்து வட்டி கொடுமையிலிருந்து இல்லை வந்து இந்த தனியார் இதில் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இந்த வட்டி தொழிலில் தனியாருடைய ஆதிக்கத்தை குறைத்து அரசுகள் தங்களுடைய வங்கிகளை இந்த ஏழை எளிய மக்களுக்கு எளிய முறையில் வங்கி கடன் உதவி அளிப்பதற்கான முறையை கொண்டு வரணும். ஏற்கனவே இருக்குதா சொல்கிறாங்க, நீங்கள் 2 லட்ச ரூபாய் நீங்கள் கேட்ட உடனே கொடுக்கலாம், இந்த இது ஆவணம் தேவையில்லை, சூரிட்டியும் தேவையில்லைன்னு இப்போ நீங்கள் எந்த பேங்க்கில் போனாலும் கொடுக்கணும். ஆனால் வங்கியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் இந்த சாதாரண மக்களுக்கு அவருடைய பிரச்சனைகளை காது கொடுத்து அவருடைய பரிதாபத்தை கேட்பதற்கு கூட நேரம் இல்லை அவங்களுக்கு. அவர்களே அலட்சியப்படுத்துறாங்க. கொடுத்துட்டா நாளைக்கு வந்து நம்ம வசூல் பண்ணணுமே, நமக்கு அது அடிஷனல் வேலைன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பல கார்பரேட் நிறுவனங்களுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இன்றைக்கு வாராக்கடனாக இருந்து கொண்டிருக்கு. ஒரு ஒரு மது உற்பத்தி ஆலை முதலாளி வெளிநாடு தப்பிச்சு போயிருக்காரு, கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய். ஆனால் சாதாரண மக்கள் 10,000 20,000 கூட வங்கியில் போனால் ஏகப்பட்ட கண்டிஷனை சொல்கிறாங்க. அதனால இந்த மக்கள் இந்த வங்கிகளுக்கு போகாமல் தனியார்கிட்ட தள்ளி விட்டுற ஏற்பாடாக தான் இந்த அரசுகள் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மத்திய மாநில அரசுகள் வங்கிகளில் சாதாரண ஏழை எளிய மக்கள், தொழிலாளிகள் கடன் வாங்குவதற்கான முறையை எளிமைப்படுத்தணும். அவர்களுக்கான கூடுதலான தொகையை, அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய தொகையை கடனாக அளித்து இவர்கள் இந்த தனியார் நபர்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளணும் தான் எங்கள் தரப்பு சொல்ல வேண்டும்.
CATU தொழிற்சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, ஒரு அரசாங்கம் எந்த அளவு செயலற்று போயிருக்குன்ற சூழல்ல பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கந்துவட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சாமானிய மக்களை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குது, குடும்பமே முழுவதுமா தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கு ஏன் போயிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை நம்ம தினசரியில ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் இதற்கு யார் காரணம், இந்த மாதிரியான ஒரு ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்காத அரசாங்கத்தோட செயல்பாடா, இல்லை இதெல்லாம் சரியான முறையில் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தாதனால இந்த இப்படிப்பட்ட ஒரு விளைவுகள் ஏற்பட்டிருக்கோ, இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு வரும்போது சட்டங்கள் எவ்வளோ தூரம் கடுமையாகணும், இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு சாமானிய மக்களுக்கு எவ்வளோ தூரம் போய் செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இப்போது ஒரு செய்தி அண்மையிலே வெளிவந்திருக்கிறது. அண்டார்டிகா பகுதியில் பெண்குயின் பறவைகள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் அந்த செய்தி. பெண்குயின் பறவைகளை நாம் நேரில் பார்த்தவர்கள் குறைவாகத்தான் இருப்போம். ஆனாலும் திரைப்படங்களில், படங்களில் கண்டிப்பாக அத்தனை பேரும் பார்த்திருப்போம். அந்த பெண்குயின் பெயரிலேயே ஒரு புத்தக நிறுவனம் இருப்பதும் உலகறிந்த செய்தி. அந்த பறவை அப்படி ஒரு அழகான பறவை. 2 செய்திகளை குறிப்பிட வேண்டும். அது 2 வண்ணங்களால் ஆன ஒரு அழகான பறவை. அப்படி ஒரு கலவை பறவைகளில் ஒரு பக்கம் முழுவதும் கருப்பு அல்லது பழுப்பு, ஒரு பக்கம் முழுவதும் கழுத்துக்கு கீழே வெண்மையாக இருக்கிற ஓர் அழகிய பறவை. 2வது பறக்க தெரியாத பறவை. பறவை என்றாலே பறத்தல் என்பதுதான் அடிப்படையான சொல். பற என்பதிலிருந்து தான் பறவை என்கிற சொல்லே வருகிறது. ஆனால் பெண்குயின்களுக்கு சிறகுகள் இருக்கின்றன. ஆனால் அவை பறப்பதில்லை, நீந்துகின்றன. அதை வாட்டர் பேர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். சிறகிருந்தும் பறக்காமல் நீரில் நீந்துகிற, பனிச்சறுக்கில் சறுக்குகிற, தரையில் நடக்கிற, கூட்டங்கூட்டமாக வாழ்கிற பறவைகளாக அந்த பெண்குயின் பறவைகள் இருக்கின்றன. அவை நியூசிலாந்திலே இருக்கின்றன, தென் அமெரிக்காவிலே இருக்கின்றன, அதிகமாக அண்டார்டிகாவிலே இருக்கின்றன. பொதுவாக பனிப்பிரதேசத்திலே தான் இருக்கும். எனவே வடபகுதியிலே தான் என்று கருத வேண்டியதில்லை. பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்கிற நாடுகளிலும் கூட இந்த பெண்குயின் பறவைகள் இருக்கின்றன. இன்றைக்கு அண்டார்டிகாவிலே ஏன் அவை கூட்டங்கூட்டமாக இறந்து கொண்டிருக்கின்றன என்றால், உணவு கிடைக்காமல் இறந்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்தி வந்திருக்கிறது. எனவே ஒரு அரிய பறவை இனம் அழிந்து கொண்டிருக்கிறதோ என்கிற கவலையை அந்த செய்தி நமக்குள் ஏற்படுத்துகிறது. அந்த பெண்குயின் என்பது மற்ற பறவைகளிலிருந்து பல விதங்களில் வேறுபட்டது. அது பறப்பதில்லை, ஆனால் நீந்துகிற போது பார்த்தால் பறப்பது மாதிரியே நீந்துகிற இயல்புடையது அது. 2 பக்கமும் 2 இறக்கைகளை விரித்து கொண்டு அவை அந்த இறக்கைகளை அடித்து கொண்டோ கைகால்களை அடித்து கொண்டோ நீந்துகிற நம்மை போலவோ மற்ற பறவைகள் விலங்குகளைப் போலவோ அல்லாமல் 2 இறக்கைகளையும் விரித்து கொண்டு வானில் பறக்கிற பறவை எப்படி பறக்குமோ அப்படி நீரில் நீந்துகிற போது பறக்கிற மாதிரி இருக்கிற பறவை தான் பெண்குயின். அதனுடைய கண்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால், தண்ணீருக்குள் போனதற்கு பிறகு மிக தெளிவாக ஒரு நுண்ணிய பொருளை கூட அந்த கண்களால் பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடியும் என்கிற காரணத்தினாலே தான் கடலுக்குள் இருக்கிற இரையை அதனால் தேட முடிகிறது என்பது ஒன்று. அவ்வளவு துல்லியமான பார்வை இருக்கிற காரணத்தினாலே தான் தொலைதூரத்தில் ஏதேனும் தன்னை அடித்து கொன்று விடுகிற இன்னொரு உயிரினம் வருமானால் அதையும் அதனால் கண்டுபிடித்து கொள்ள முடியும். தே கேன் ஃபைண்ட் தேர் ப்ரீடேட்டர் என்கிற குறிப்பு அதில் இருக்கிறது. ப்ரீடேட்டர் என்பது தங்களை அழிக்கக்கூடியவர்கள் என்று பொருள். ஆனால் அந்த பெண்குயின்கள் நிலத்தில் அச்சமற்று இருக்கின்றன. மனிதர்களை பார்த்து அவை அஞ்சுவதில்லை. இன்னமும் சொன்னால் மனிதர்களிடத்தில் ஒரு நேயத்தோடு கூட அந்த பறவைகள் இருக்கின்றன. என்ன காரணம் என்றால், அவற்றுக்கான எதிரிகள் கடலில் தான் இருக்கின்றனவே தவிர எதிரிகள் நிலத்தில் இல்லை. நாய்கள் மட்டும்தான் அவற்றை ஒரு கட்டத்தில் துரத்தி கொண்டிருந்தன. இப்போது நிலத்தில் வாழ்கிற மனிதர்களோ விலங்குகளோ அந்த பெண்குயின் பறவைகளுக்கு எதிரிகளாக இல்லை.
எனவே நிலம் கண்டு அவை அஞ்சுவதில்லை. நீருக்குள்ளே தான் வாழ்க்கை, நீருக்குள்ளே தான் இறை, நீருக்குள்ளே தான் மரணம். ஆகையினால் அங்கே தான் அவை கவனமாக இருக்கின்றன. இப்போது யாராலும் அழிக்கப்படவில்லை. உணவில்லாத காரணத்தால், இறையில்லாத காரணத்தால் அவை அழிந்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்தி நம்மை கவலைக்கு உள்ளாக்குகிறது. இந்த பென்குயின் என்கிற சொல்லே லத்தீனிலிருந்து வந்த சொல். அது பெரிய வாத்து என்கிற பொருளில் சொல்லப்படுகிறது என்கிறார்கள். ஒரு 3.5 அடி வரைக்கும் வளர்கிற உயரம், ஏறத்தாழ 70 பவுண்டு, கிலோ அல்ல 70 பவுண்டு எடை உடையதாக அது வளர்கிறது. அந்த பென்குயின் கூட்டத்திலேயே எந்த பறவை கூடுதல் எடை உள்ளதாக இருக்கிறதோ அதுதான் அந்த கூட்டத்துக்கான தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அவர்களுக்கான ஒரே ஒரு தகுதி உடல் வலிமைதான். அப்படித்தான் மனித இனமும் ஒரு கட்டத்தில் இருந்தது. யாரெல்லாம் உடல் வலிமை உடையவர்களோ அவர்கள்தான் அந்த குழுவுக்கு தலைவர்களாக இருந்த ஒரு பழங்காலம் உண்டு. அதுபோல் இன்றைக்கு அந்த பறவைகளில் எந்த பறவை வலிமையாக இருக்கிறதோ அதுதான் அந்த குழுவுக்கு தலைமையேற்கும். ஒரு முறை 2 முட்டைகளை அந்த பென்குயின் பறவைகள் இடுகின்றன. அவை வெகு சின்ன சின்ன முட்டைகள். அந்த பறவைகளுக்குள் இருக்கிற ஒரு எழுதப்படாத மரபு என்ன என்றால், த பீரியட் ஆஃப் இன்குபேஷன், அது அந்த முட்டைகளை அடைகாக்கிற காலம் இருக்கிறதே, அது 1 வாரத்தில் தொடங்கி சில வாரங்கள் வரைக்கும் நீளும். அப்படி அந்த பெண் பறவை முட்டைகளை அடைகாக்கிற கட்டத்தில் ஆண் பறவை அந்த பெண் பறவைக்கான உணவை தேடி வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அதற்கு இருக்கிறது. எந்த பறவை அதனோடு ஒரு காதலோடு இருந்ததோ அந்த பறவை இந்த பறவையினுடைய அடைகாக்கும் காலம் முடிகிற வரை காப்பாற்றுகிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதை ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். மனித இனத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட பொறுப்புகளெல்லாம் இருக்கின்றன என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் பறவைகளிலும் கூட சில ஒழுங்குகள், சில வரைமுறைகள் இருக்கவே செய்கின்றன என்பதை படிக்கிற போதுதான் நம்மால் உணர முடிகிறது. இந்த பென்குயின் பறவைகள் நடக்கும், நீந்தும், தாவும். அவை தாவுகிற போது அந்த அழகை நாம் பார்க்கலாம். 2 கால்களாலும் தாவி தாவி அது ஓடும். அது நடை அல்ல, ஓட்டம். விரைந்து செல்ல வேண்டும் என்கிற போது அந்த பென்குயின் பறவைகள் 2 கால்களாலும் தாவி 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 மிக விரைந்து செல்லக்கூடிய இயல்புடையவை. அவை பனிக்கட்டிகள் சூழ்ந்திருக்கிற இடங்களில் அப்படியே சறுக்கி விளையாடுகிற போக்கும் கொண்டவை என்பதையெல்லாம் நாம் படிக்கிறோம். அந்த பென்குயின் பறவைகளுக்கு அதுதான் பெரிய விளையாட்டு. அண்டார்டிகா பகுதியில் இருக்கிற அந்த பறவைகள் சறுக்கி சறுக்கி விளையாடுவதும் 2 கால்களால் தாவி தாவி ஓடுவதுமாக சுதந்திரமாக இந்த உலகத்தில் இருந்த பறவைகள். அவற்றுக்கான இரை அந்த கடலில் இருந்தது. என்ன காரணத்தினாலோ அந்த இரை குறைந்து போயிற்று. இன்றைக்கு அந்த பறவைகள் இறந்து கொண்டிருக்கின்றன. உலக நாடுகள் அவை அந்த பறவைகளை காப்பாற்ற வேண்டும், அழிந்து கொண்டிருக்கிற பறவை இனம் என்று அதனை கணக்கில் எடுத்திருக்கிறது. நம்முடைய நாட்டில் அந்த பறவைகள் அதிகமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஓரளவுக்கு பனி சூழ்ந்த இடங்களில் நியூசிலாந்தில் அல்லது அண்டார்டிகாவில் கூடுதலாக இருக்கின்றன. நான் முதலில் குறிப்பிட்டது போல மத்திய ரேகைக்கு அருகிலும் கூட சில இடங்களில், வெயில் இருக்கிற இடங்களிலும் அந்த பறவைகள் இருக்கின்றன. மற்ற எல்லா பறவைகளையும் விட பென்குயின் இடத்தில் இருக்கிற தனியான ஒரு சிறப்பு மனிதர்களைப் போல 2 கால்களாலும் நடந்து போவதுதான். மற்ற விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான மிகப்பெரிய வேறுபாடு என்று சொல்லுவது, எல்லா விலங்குகளும் 4 கால்களால் நடக்கும். மனிதன் என்கிற இந்த சமூக விலங்கு மட்டும்தான் 2 கால்களால் நடக்கிறார்கள் என்கிறோம். இந்த பென்குயின் பறவைகளும் 2 கால்களால் நடந்து வருகிற அழகை நாம் பார்க்க முடியும். 2 கால்களால் நடக்கிற, இறக்கைகள் இருந்தும் பறக்காத, நீந்தும் போது பறப்பதை போல பறக்கிற மிக அழகான வடிவத்தை, வண்ணத்தை கொண்டிருக்கிற அந்த பென்குயின் பறவைகள் அழிந்து விடக்கூடாது. எல்லாம் சேர்ந்துதான் இந்த உலகம். எந்த உயிரினமும் அழிவதற்கு மற்ற உயிரினங்கள் உதவ முடியுமோ இல்லையோ, அவை அழிந்து விடாமல் காப்பதற்கும் உதவுவதற்கும் மனித உயிரினத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. அவை பற்றிய ஆய்வுகள் இன்றைக்கு நடக்கின்றன. என்ன செய்து அந்த பறவைகளை காப்பாற்றலாம் என்கிற அந்த ஆராய்ச்சியில் அந்த இயல் சார்ந்த அறிஞர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்பதும் இன்று நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி.
தற்போது பரவி கொண்டிருக்கும் நோய்களை பற்றியும் அவற்றை நாம் எவ்வாறு தடுக்கலாம், அவற்றிற்கான மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் என்னென்ன என்பதை பற்றி இன்றைக்கு இந்த பகுதியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் மருத்துவம் பகுதி. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பற்களுடைய முக்கியத்துவம், பற்கள் நமக்கு எவ்வளோ தூரம் அருமையானது நமது உடல் நலத்திற்கு என்பதை பார்க்க போகிறேன். பற்கள் என்று சொன்ன உடனே அழகான முத்து பற்கள் என்று தான் நமக்கு நினைப்போம். பல் நல்ல அழகாக வரிசையாக இருக்கிறது, நல்ல கலர் வெண்மையாக இருக்குது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நிறைய பேருக்கு பற்கள் அந்த மாதிரி அமையறதில்லை. கரைகள், பல்ல நிறைய நிறம் மாறுது. சிலது ரொம்ப வெள்ளையாக இல்லாமல் மஞ்சளாக இருக்கும் சில பற்கள். சிலருக்கு கால்ப்பு நிறல் இருக்கும். சிலருக்கு இந்த காப்பி டீ சாப்பிட்றதுனால நிறைய கரை பிடிஞ்சிருக்கும். சிலருக்கு இந்த ஃப்ளூரைட், சில மாநிலங்களெல்லாம் சில மாவட்டங்களில் ஃப்ளூரைட், நம்ம குடிக்கிற தண்ணியில் ஃப்ளூரைட் அதிகமாக இருக்கிறதுனால அதனால் அது பற்களை பாதித்து அந்த கலர் மாறும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது பற்கள் நிறம் மாறுறதுக்கு. அப்படி பற்கள் நிறம் மாறி இல்லைன்னா பற்கள் அந்த ஷேப்ஸ் நல்லா இல்லாமல் சரியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பற்களுக்கு இடையில் நிறைய இடைவெளி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ சாதாரணமாக வரிசையாக இருக்கிற பற்கள் முன்பின் முரணாக இல்லைன்னா நிறைய கேப் இடைவெளி இருக்கிற மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தைங்களாக இருக்கும்போது பரவாயில்ல, கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அவங்க ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது வரும்போது அது அவங்களுக்கு ஒரு சில நேரம் ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கும். கொஞ்சம் பேச கஷ்டப்படுவாங்க, நல்லா சிரித்து பழக சங்கடப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த பற்களை நிறம் மாற்றக்கூடிய நிறைய வழிகள் இருக்குது. ஒன்று ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்கிறது. அந்த கலரை பற்களை உள்ளே உள்ள பல் நல்லா இருக்குது, வெளியே ஒரு படை இல்லை கலர் படிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ப்ளீச் பண்ணலாம். ஒரு கெமிக்கல்ஸ் வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். லேசர் வச்சு கூட கொஞ்சம் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு புது விதமான டெக்னிக், லேசர் ப்ளீச் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் பற்களுக்கு உள்ளேயே கலர் மாறி இருக்குன்னா இது சரியாக வராது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த பற்களை அழகுபடுத்துறதுக்கு, அந்த கலரை மாற்றுறதுக்கு க்ரௌன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். க்ரௌன் இல்லைனா வெனீர்னு அதுக்கு ஒரு பல்லுக்கு ஒரு கேப் மாதிரி போடணும். ஸோ அந்த பற்களை லேசாக தேய்ச்சி அந்த ஷேப்பை கொஞ்சம் மாற்றி அதுக்கு ஒரு அளவு மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் அதை செராமிக் பல்லாக மாற்றுறது. ஸோ மேலே உள்ள 6 பற்கள் இல்லை 8 பற்கள் அப்படின்னு சொல்லி அது செராமிக் பல்லாக மாற்றும்போது அந்த பல்லு கலரும் மாறிடும், அந்த வரிசையும் அழகாக வரும். அதே மாதிரி இடைவெளிகள் இருக்குது பல்லுக்கு இடையில் அப்படின்னா அதுவும் இந்த செராமிக் பற்கள் வைக்கும்போது குறைஞ்சிரும், இந்த இடைவெளியும் நல்லா குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பற்கள் கலர் மாறி இருந்தால், உள்ளே கலர் மாறி இருந்தால் அதை கூட மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு காஃபி டீ அந்த மாதிரி சாப்பிட்டு அதனால் கரை வருது அப்படின்ட்டுனா அதை பல் மருத்துவர்கிட்ட போய் ரெகுலராக க்ளீன் பண்ணணும். அது ஸ்கேலிங் அண்ட் பாலிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 6 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுறது நல்லது, இல்லைனா குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு ஒருக்காவது பண்ணணும். அதே மாதிரி சிலருக்கு இந்த புகையிலை போடுற பழக்கம் இருக்கும், இல்லைனா ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரி நிக்கோட்டின் ஸ்டெயின்ஸ் ரொம்ப படியும். அது அந்த பற்கள் ரொம்ப ரஃப்பாக இருந்தால் இன்னும் அதிகமாகவே படியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் அவங்க க்ளீன் பண்ணுறது நல்லது. ஆனால் அதோட முக்கியம் புகையிலை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, புகைப்பிடிக்கிறது நிறுத்துறது இன்னும் முக்கியம். ஆனால் அதே பட்சத்தில் க்ளீன் பண்ணி நல்லா பாலிஷ் பண்ணால் அது அவங்களுக்கு ஒரு ஊக்குவித்த மாதிரி இருக்கும், நம்ம இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சிலருக்கு சில மருந்துகள் சாப்பிடும்போது அதனால கூட பல்லு கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு குறிப்பாக அந்த மாதிரி கலர் மாறினா கூட அந்த பற்களையும் நம்ம சரி பண்ணி ஒரு வெனீரிங் அப்படின்னு சொல்கிறது, ஒரு மெட்டீரியல் காம்போசிட் வெனீர் அப்படின்னு சொல்லி அந்த பற்களையும் அழகுபடுத்த முடியும். இதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ஒரு வாரத்துக்குள்ளேயே பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் இதெல்லாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பற்கள்
கலர் மாதிரி இருக்குது, பற்கள் அழகாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்பட்டு அப்படியே வாழ்நாளை கடத்தணுங்கிறத நேரம்லாம் கிடையாது. இப்போ ஒரு வாரத்துலேயே நல்லா அந்த பற்களை வரிசை கலரெல்லாம் மாற்றி அமைக்க முடியுங்கிறது வந்து இப்போது சாத்தியம். அதுக்கான நிறைய அட்வான்சஸ் இருக்குது பல் மருத்துவத்தை பொறுத்தவரையும். பற்கள் கலர் மாறுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யணும். நம்ம அந்த காரணங்களோட அடிப்படை காரணங்களை நம்ம சரியாக பார்க்காம ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் வராது. நம்ம அது தெரியாமல் பண்ணோம் அப்படின்ட்டா ஒரு வருஷத்துலேயே 2 வருஷத்துலேயே அந்த பழைய மாதிரி அந்த கண்டிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பற்கள் கலர் மாறுறதுக்கு உடைய காரணம் கரெக்டாக கண்டுபிடிச்சி தான் பண்ணணும். இந்த இதுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி இல்லைனா ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி, அதாவது பற்களை இருக்கிற பற்களை நல்லா அழகுபடுத்துகிற ஒரு சிகிச்சை அப்படின்னு சொல்கிறது ஒரு முறை. இப்போ இதில் வந்து காம்போசிட் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அதே மாதிரி செராமிக்குங்கிற ஒரு புது மெட்டீரியல் இருக்குது. செராமிக்லேயும் முன்னாலெலாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இந்த செராமிக் செயற்கை பல் வைக்கும்போது அந்த செயற்கை வந்து செராமிக் பீங்கா மெட்டீரியலில் பண்ணுவோம். அதுக்கு உள்ளே வந்து மெட்டல் இருக்கும், ஒரு மெட்டல் குரோம் கோபால்ட் இல்லை நிக்கல் குரோமியம் மெட்டல் வச்சு அதுக்கு மேலே தான் அந்த செராமிக் பல் வரும். ஆனால் இப்போ வந்து அந்த மெட்டலே இல்லாமல் ஹை ஸ்ட்ரென்த் செராமிக் ஒரு பேஸாக வச்சு அதுக்கு மேலே செராமிக் பல் வைக்கிற ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் 2 நாளில் 1 நாளில் பண்ணக்கூடிய டெக்னாலஜி கூட இருக்குது. சேர் சைடு க்ரௌன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னால் வந்து பற்களுக்கு அளவு எடுத்து அதை லெபார்ட்ரிக்கு அனுப்பிச்சு அது ஒரு மாதிரி செய்து அதை அப்புறம் அந்த ஃபர்னஸில் வச்சு சரி பண்ணி ஒரு 2-3 டேஸ் கழித்து தான் பல் மாட்ட முடியும். இப்போ வந்து நவீன டெக்னாலஜியில் சேர் சைட்லேயே அந்த டெக்னாலஜி இருக்குது. அதாவது பற்களை நம்ம சரி செய்து அந்த அளவு எடுக்கிறது வந்து ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமாக அந்த அளவு எடுத்து டிஜிட்டல் கேமரா வச்சு அளவு எடுத்து அது நேர சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அப்படியே அந்த க்ரௌன் கட்டிங்னு சொல்கிறது அந்த மெஷினும் நமக்கு பக்கத்துலேயே இருக்கும். அந்த மெஷினை வச்சு க்ரௌன் கட் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துலேயே அந்த பல்லை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. முந்தி 1 வாரம் 10 நாள் எடுக்கிறதெல்லாம் ஒரு 2 மணி நேரத்துலேயே நம்ம முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் முன்னால் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு காரணங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி தான் செய்யணும் கலர் மாறுறதுக்கு. அதே மாதிரி சிலருக்கு பற்களுக்கு இடையில் இடைவெளி வரும். சிலருக்கு இந்த பழக்கம் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த கை சூப்புற பழக்கம், விரல் சூப்புற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அந்த இடைவெளியெல்லாம் சரி பண்ணணும். நம்ம பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம கேப் போட்ட பிறகும் அந்த பழக்கம் கண்டினியூ ஆகும்போது திருப்பி கேப் புதுசாக வரும். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் அது மன வருத்தம் வரும். என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, திருப்பி 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் சரியாக வரலையே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பற்களையும் சரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பற்களை பொறுத்தவரையும் நிறம் மாறின பற்கள், இல்லைன்னா பற்கள் சில சேதமடைந்த பற்கள், சில பற்கள் பொடி பொடியாகிறோம் நாளடைவில் கரைஞ்சி போகிற பற்கள், இல்லைன்னா பற்களை இடைவெளி வர்ற பற்கள், அதே மாதிரி சில பற்கள் ஷேப் சரியில்லாமல் இருக்கும், பெக் லேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஷேப் சரியில்லாத பற்கள். இவற்றுக்கு எல்லாத்துக்கும் இப்போது நவீன காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி இல்லைனா ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரிங்கிற முறையில் நல்ல ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்கின்றன.